சாமுவேல் 30வது அதிகாரம் 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா? அதற்கு கர்த்தர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய். இந்த ஆண்டு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி என்று நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி காலை ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் இந்த வார்த்தையை திடீரென்று நினைவில் கொண்டு வந்து அதை வைத்து செபிக்க வைத்தார். எதுக்காக செபிக்க வைக்கிறாரெல்லாம் தெரில. ஆமென். ஜெபிக்கும் போது ஏன் ஆண்டவர் இதை சொல்லி ஜெபம் பண்ண வைக்கிறீங்கன்னு தெரில. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டேன். திரும்ப அந்த வார்த்தையை மனதில் சுமந்து கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பேச ஆரம்பித்தார். வருகிற ஆண்டுக்கு சபைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். சகலத்தையும், எல்லாரும் சத்தமா சொல்லணும், சகலத்தையும் திருப்பிக் கொள்வே. பறிக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது, நமக்கு வர வேண்டியது தடுக்கப்பட்டது, சகலத்தையும். ஆமென். எது 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 நமக்கென்று தேவன் வைத்திருந்த சுதந்திரம், அது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதா, நம்ம கையில் இருக்கிறதா? இல்லை என்றால் அது பறிக்கப்பட்டிருக்கிறது. அது அவ்வளவுதான், அது போச்சு, விடக்கூடாது. சகலத்தையும் கர்த்தர் ஜீவன் சுகம் பலன் தந்து இம்மட்டு காக்கிறது. இழந்த, நஷ்டப்பட்ட, பறிக்கப்பட்ட சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாக. ஆமென். கடந்த 1ஆம் தேதி துவங்கி கர்த்தர் பேசி வருகிறார். 1ஆம் தேதி துவங்கி, நம்ம கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ண நல்லா இருக்கும். 1ஆம் தேதி துவங்கி கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு பேசி வருகிறார். கடந்த 3 நாட்கள் உபவாச ஜெபத்தில் கர்த்தர் அதிகமாய் இந்த வார்த்தை கொண்டு இடைப்பட்டு வருகிறார். அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் இந்த நாளிலே கேட்க போகிறோம். நல்ல கவனமாக கேளுங்க, நமக்கு நேரம் இல்லை. இதை தொடர்ந்து கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஆமென். அந்த ஒரு காரியத்தை கூட நான் சொல்லிவிடுகிறேன். ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைங்க இந்த ஆராதனை முடிந்த பிறகு பந்தியிலே அமர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் நீங்கள் செய்தி முடிந்து ஜெபம் முடிந்ததும் ஸ்தோத்திரத்துடனே செல்லும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிக்லாகில் இருக்கிற தாவீதின் குடும்பத்தினர், தாவீதோடு இருந்த 600 பேரும் ஆகீசின் இடத்தில் போயிருக்கிறாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது அதிர்ச்சியான ஒரு காரியத்தை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த சிக்லாகில் இவர்கள் கட்டி வைத்த எல்லாவற்றையும் அமலேக்கியர் வந்து அக்கினிக்கு உட்படுத்துகிறார்கள். அதன் பிறகு தாவீதின் குடும்பத்தினர், தாவீதோடு இருந்த 600 பேரின் குடும்பத்தினர் எல்லாரையும் பிடித்து கொண்டு போயிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள், சத்தமிட்டு அழுதார்கள். ஒரு வேதனையின் உச்சம்தான் அது. தாவீது எவ்வளவோ நெருக்கப்பட்டார், ஆனால் எல்லா இடத்துலையும் அளவில்லை. சிலர் பார்த்துருக்கீங்களா, வேதனை எல்லாம் சகிச்சுட்டே இருப்பாங்க, நல்லா சகிப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க உடஞ்சி அழுறாங்கனாலே அவங்க வாழ்க்கையில் அத்தனை நம்பிக்கையும் போய்விட்டது என்று அர்த்தம். சிலர் எதுக்கெடுத்தாலும் அழுவாங்க. ஆமென். சோறில் உப்பு கூடினாலும் அழுவாங்க, எதுக்கெடுத்தாலும் அழுவாங்க. ஆமென். எதுக்கெடுத்தாலும். அதனால அவங்க சீரியஸான விஷயத்துக்கு அழுதா கூட பார்க்கவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனா சிலர் அப்படி இல்லை, அப்படி லேஸ்ல எல்லாம் அழமாட்டாங்க, லேஸ்ல. ஆனா அவங்க அழுறாங்கன்னா அதுல ஒரு காரியம் இருக்கும். இவங்க ஏன் அழுறாங்க? அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதாங்களாம். இந்த நேரத்தில் தான், ஆமென், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும்,
உடனே ஏபோத்தை கொண்டு வா, ஏபோத்தை கொண்டு வா. இந்த சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே ஒரு உடன்படிக்கை பெட்டி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் நம்ம டவுன் ஆகுறோம், இப்போ இமீடியட்டாக அதை எடுத்து என்ன செய்யணும், போடணும். இந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க, ப்ரீத்திங் ப்ராப்ளம் உள்ளவங்க அதுக்குள்ள ஐட்டத்தை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம டவுன் ஆகுது, இப்படியே போயிட்டோம்னா நம்ம கதை அவுட் ஆயிரும். தெரியாதவங்க சுற்றி நின்று பம்புற மாதிரி செய்வாங்க. இவங்க லைட்டாக கண்ணை திறந்து என் பேக் எடுத்துட்டு வாங்க. அதாவது என்னன்னா, மருந்து உங்ககிட்ட இல்லை, மருந்து என்கிட்ட தான் இருக்கு. அப்படி சுற்றி நின்று எல்லார்கிட்டையும் மருந்து இருக்கு, ஆனால் எதுக்கு போடணும்னு தான் தெரியல. அதனால தான் யோபுவின் நண்பர்கள் பேசினதெல்லாம் நல்ல மருந்து தான், ஆனால் எதை எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியாததுனால யோபு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். நான் தலையை பிடிச்சிட்டு இருந்தேன், நீங்கள் வயிற்று வலிக்கு டேப்லெட் தந்தா. ஆமே. சிலர் வச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மருந்து, பேர் மட்டும் மாறி இருக்கும். தாவீதுக்கு தெரியுது நம்ம டவுன் ஆயிட்டு இருக்கிறோம், நேத்தளல முந்தானத்தளல தாங்கிட்டோம், தாக்கு பிடிச்சிட்டோம், எல்லாம் வந்துட்டோம். தாவீதை பத்தியே பேச்சே எப்படி வருதுன்னா, தாவீது வர வர பலப்பட்டான், வர வர பலப்பட்டான், வர வர பலப்பட்டான். இதுதான் தாவீதுக்கு தெரியும் தேவ சமூகத்தில் எப்படி விழுந்து கிடக்கிறார். கர்த்தர் விடல, வர வர பலப்பட்டான். எல்லாத்திலும் திடப்பட்டு வந்த தாவீது இந்த இடத்துல வந்து ஓன ஆள ஆரம்பிச்சிட்டார், சத்தமிட்டு ஆள ஆரம்பிச்சிட்டார். உண்மையிலே தாவீதினுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை என்றால், ஆமென், பறிக்கப்பட்ட நிலைமை. ஒன்றை கட்டி எழுப்புவதற்கு கொடுக்கிற கிரயம் என்பது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இந்த மலையில், விசேஷமாக தூத்துக்குடி பகுதியில் அநேகர் வீடுகளை, உடைமைகளெல்லாம் இழந்து, சில இன்டர்வியூலாம் எடுத்து சிலர் போட்டிருக்கிறாங்க யூடியூப்பில். அவங்க பார்த்தீங்கன்னா குமுறுறாங்க, கதறாங்க. ஏன்னா அநேக வீடுகளை பார்த்தீங்கன்னா இந்த மண் சுவர்னால கட்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அது கொட்டாரம், அவங்களுக்கு அது பெருசு. அப்போ திடீர்னு வந்து ஒரு ஃப்ளட்டு வந்து அதை அடிச்சுட்டு போயிட்டு அது நஷ்டமாச்சுங்கிறது அவங்களால வந்து ஜீரணிக்கவே முடியாத உண்டு. 5 வருஷம் கட்டியிருக்கலாம், 10 வருஷம் கட்டியிருக்கலாம், 15 வருஷம் கட்டியிருக்கலாம். ஆமே, அவங்களால அதை வந்து ஜீரணிக்கவே முடியல. வந்து பார்க்கும்போது அது மாத்திரமல்ல, குடும்பம், ஒரு குடும்பம் என்பது எவ்வளோ பெரிய உறவு. ஆமே, மனைவி பிள்ளைகள் என்று இருக்கிற இடத்துல வீட்டில் வந்து பார்த்தா எல்லாரையும் சத்துரு பிடிச்சிட்டு பறிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, பலன் இல்லாத நிலை, பலன் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்ட நிலை. 600 பேரும் தாவீதுக்கு எதிராக மாறிட்டாங்க. ஆமென், 600 பேரும் தாவீதுக்கு எதிராக மாறிட்டாங்க. இதுதான் உண்மையிலே. இப்போ இதே நிலைமை தொடர்ந்தால் இந்த தீபம் அணைஞ்சிரும். இதே நிலைமை, சில சொல்லுவாங்க இப்படியே போனா இந்த வருஷத்தை பார்க்க முடியாது. அப்ப தாவீதுக்கு தெரியுது தன்னுடைய கண்டிஷன். சபையை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம கண்டிஷன். நான் இப்படியே தொடர்ந்தேன்னா இந்த தீபம் இனி திரும்ப எரியது கஷ்டம்தான். பறிக்கப்பட்ட நிலை, பலன் இல்லாத நிலை, தனித்து விடப்பட்ட நிலை, இதே நிலை தொடர்ந்தா ரொம்ப கஷ்டம். தாவீதுக்கு என்ன தேவை? மெடிசின் தேவை, தாவீதுக்கு பலன் தேவை. உடனே கத்துறாரு, கூப்பிட்டு சொல்ல, ஏபோத்தை கொண்டு வா. ஏபோத் என்பது அந்த காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தரை ஊழியம் செய்கிற ஆசாரியன் ஆசாரிய வஸ்திரத்தை தரித்து அதற்கு மேல் அந்த ஏபோத்தை தரித்து கொண்டுதான் தேவ சமூகத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவான். அங்கே போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பிராகாரத்தில் நிற்கிற ஜனங்களுக்கு அதை தெரிவிப்பான்.
இப்ப தாவீதுக்கு அதுதான் தேவை, அந்த அனுபவம் தான் தேவை. தேவ சமூகத்திலிருந்து எனக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இல்லை என்றால் இந்த தீபம் அணைந்து போயிருக்கும். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், ஆமென், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்திருந்தால் நான் என் துக்கத்திலேயே மரித்து போயிருப்பேன், அழிந்திருப்பேன். நமக்கு தெரியணும் நம்ம ஹெல்த் கண்டிஷன். நான் ஆவியில் நான் ரொம்ப டவுன் ஆகிறேன், என்னுடைய ஆவி இப்படியே போச்சுன்னா ஆவி முறிந்து விடும், எனக்கு உள்ளே இப்படி ரொம்ப காயம் ஆழமாயிரும், நான் இதை அப்படியே வளர விட்டுட்டேன்னா என் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிரும். உடனே நான் தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிரசனத்தை நாடுகிறான். எல்லாம் இழந்து இனி அவ்வளவுதான், எல்லாம் நம்பிக்கை மற்றவன் தான் சத்தமிட்டு அழுவான். அப்படி எல்லா நம்பிக்கையும் அற்று சத்தமிட்டு அழுத தாவீது சமூகத்தை இமிடியேட்டா உடனே நாடினதுனால அவனுக்கு அங்கிருந்து ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமே, பறிக்கப்பட்ட நிலை, பலன் இல்லாத நிலை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில இதை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். உன் நிலை உனக்கு தெரியும், இப்படியே தொடர விட்டால் இந்த தீபம் மீண்டும் எரியாது. ஆண்டவருடைய சமூகத்தை நாடு. நமக்கு தெரியும், 80வது வயதிலே மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது முட்செடியிலே அக்கினி பற்றி எரிகிறது, அக்கினி பற்றி எரிகிறது. அந்த அற்புத காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் எகிப்துக்கு அனுப்புகிறேன், வா, எகிப்துக்கு அனுப்புகிறேன், வா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஒரு துவக்கம் உண்டு. தேவ பிள்ளைக்கு இந்த புதிய ஆண்டை ஏங்க கர்த்தர் காண பண்ணி இருக்கிறார்? எத்தனை பேர் கடந்த ஆண்டை கண்டவர்கள் இந்த ஆண்டை காணவில்லை? கர்த்தர் காண பண்ணி இருக்கிறார்னா நம்மை கொண்டு சில காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கிறது? பறிகொடுத்த நிலையில் இருக்கிற. நான் எல்லாம் இருந்துச்சு எனக்கு. யோபு சொல்லுகிறாரே, எனக்கு முந்தின காலத்தின் சீர் இப்பொழுது இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, ரொம்ப நல்லா இருக்குமே. அன்னைக்கெல்லாம் நான் தெருவில் நடந்தாலே தெருவில் இருக்கிற பெரியவங்க வர எழும்புவாங்க. ஆனா இன்னைக்கு சின்னவங்க வர என்னை பார்த்து பரியாசம் பண்ற நிலைமைக்கு எல்லாருக்குமே பறிகொடுத்த நிலையில, பறிகொடுத்த நிலை, பலன் இல்லாத நிலை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலை. ஒரு தேவ பிள்ளை உடனே தேட வேண்டியது எதை தெரியுமா? தேவ சமூகத்தை. இல்லை என்றால் இந்த தீபம் மீண்டும் எரியாது. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். கொஞ்சம் மிட்டு வைங்க, த்ரோட் பிடிக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஏன் தாவீது பின்தொடர வேண்டுமா என்று கேட்கிறான். நல்ல கவனிங்க செய்திய. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனுடைய 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து ஸ்திரீகள் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே, யார் வழியா சொல்லுங்க? அமலேக்கியர் வந்து பிடிச்சிட்டு போறாங்க. அவங்க எந்த வழியா போறாங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தங்கள் வழினா யார் வழியா? அமலேக்கியனுடைய வழியா போறாங்க. அப்போ பிடித்து கொண்டு போனதை திருப்பணும்னா தாவீது எந்த வழியா போய் தான் ஆகணும்? பெலிஸ்தியனுக்குன்னு ஒரு வழி இருக்கிறது, எகிப்தியனுக்குன்னு ஒரு வழி இருக்கிறது, அமலேக்கியனுக்குன்னு ஒரு வழி இருக்கிறது, தேவ பிள்ளைகளுக்குன்னு ஒரு பாதை இருக்கிறது. இப்போ எனக்கு வேற வழியே இல்லை, எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நான் எந்த வழியா போய் தான் ஆகணும்? அமலேக்கியர், ஏன்னா அவங்க வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையை கூட நம்ம ஸ்கிப் பண்ணி போகக்கூடாது. அமலேக் தங்கள் வழியாய் போய்விட்டார்கள். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ தாவீதும் பறிகொடுத்ததை திரும்ப வாங்கணும்னா அந்த பாதையில போய்தான் ஆகணும். அவன் இப்படி ஒரு நிர்பந்தமான, அது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்படி ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கும் போது எனக்கு சொல்யூஷன் கிடைக்கிற ஒரே இடம் தேவ சமூகம் மட்டும்தான். அதனாலதான் இந்த இடத்துல உண்மையிலே எல்லாம் பறிகொடுத்த ஒருவன் நாம இந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம இப்படி கேட்கவா செய்வோம்? ஆண்டவரை எப்படியாவது நமக்கு எந்த வழி இருந்தா என்ன,
எந்த வழி இருந்தா என்ன, எப்படியாவது. ஆனா தாவீது கேட்கிறான் பாருங்க, நான் அதை பின்தொடர வேண்டுமா? எல்லாம் பறி கொடுத்து நிக்கிறாங்க, எல்லாம் இழந்து நிக்கிறான். சும்மா சொல்லல தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவரே, அப்பா, எனக்கு 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 நான் நஷ்டப்பட்டது வேணுங்கிறதுக்காக, என் கைவிட்டு போனது நான் திரும்ப வாங்கணுங்கிறதுக்காக நானா எடுத்து சாடி ஒரு பாதையில் ஓடுகிறது நிமித்தம் ஒருவேளை அது எனக்கு திரும்ப கிடைக்கலாம். ஆனால் அதனால உங்களை நான் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, உங்களை நான் வருத்தப்படுத்திடக்கூடாது. நான் பின்தொடரணுமா? நான் பின்தொடரணுமா? யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான். எகிப்திலிருந்து ரதங்கள் கொண்டு வரப்படுகிறது. யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான், அதிபதியா இருக்கிறான், நல்லா இருக்கிறான். அப்பா, உங்களை கூட்டிட்டு போறதுக்காக ரதங்கள் கொண்டு வரப்பட்டது எல்லாம் அறிந்தும் உடனே யாக்கோபு பெர்சபாவில் போய் வெயிட் பண்றான். அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்றாரு? தேவனை சார்ந்திருக்கிறவன் தெரிந்தெடுக்கும் பாதை ரொம்ப முக்கியம். தேவனை சார்ந்திருக்கிறவன் தான் தெரிந்தெடுக்கும் பாதை ரொம்ப முக்கியம். அங்கிருந்து எஸ் வந்தால் மட்டும், அங்கிருந்து எஸ் வந்தா மட்டும், இல்லைன்னா பறி கொடுத்து நிக்கிற, ஓகே, வந்து எடுத்துட்டு போயிட்டா ஓடி போ. எனக்கு ஒரு தேவன் உண்டு, எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் உண்டு. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிற ஒரு நல்ல கர்த்தர் உண்டு. ஆமென். நமக்கென்று ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். இப்போ இந்த பாதையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை பின்தொடர். நம்பிக்கை வந்துட்டு 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல முதல் நாள்ல இந்த வார்த்தை ஆண்டவர் பேச வைத்தார். தெளிவு, தெளிவு. ஏன்னா ஆண்டவருடைய சப்போர்ட் இல்லாம அமலேக்கியன் வழியாய் போனால் தாவீதும் பிடிக்கப்படுவான். தாவீது போனது எதற்காக? காப்பாற்றுறதுக்காக. நம்ம ஒருத்தங்களை காப்பாற்ற போய் நம்மளை காப்பாற்ற வேண்டிய நிலைமை வர்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருத்தங்க தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஐயா ஐயா, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. நம்மளும் ஆவேசப்பட்டு அதுக்கு குதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நமக்கு என்ன தெரியாது, நீச்ச தெரியாது. கடைசியில் அவன் காக்கப்பட்டு நம்மளை கரையில் இழுத்து போட்டு. ஆமே. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சகலத்தையும் திருப்புறதுக்கு இப்படிதான் போறோம். அமலேக்கின் பாருங்க எவ்வளவு தந்திரமா தாவீதை தங்கள் வழியிற வரவழைப்பதற்கு தாவீதை சேர்ந்த தாவீதின் குடும்பத்தில் பிடிச்சு வச்சிருக்கிறான். நீ வந்துதான் ஆகணும் தாவீது, நீ வந்துதான் ஆகணும். ஆமே. தாவீது எதுக்கு இங்க அமலேக்கியன்ட்ட போனோம்? தாவீது எதுக்கு அமலேக்கியர் வழியா போனோம்? ஃபேமிலி இருக்கு. ஃபேமிலி என்பது என்ன? சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இன்னைக்கு தலைமுறைக்காக கர்த்தர் ஆராதனை வேளையில ஜெபிக்க வைத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு அநேக தலைமுறையினரை அமலேக்கியன் பிடிச்சு வச்சிருக்கிறான். நீ வா, முடிஞ்சா வந்து தூக்கிட்டு போ. ஆமே, ஆமே. தாவீது பலன் இல்லாமல் போக மட்டும் அழுததுதான் வெளியே உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு அவங்களுக்கு தெரியாது, என்ன? சமூகத்தில் இருந்தவன் பலப்படுகிறது, சமூகத்தில் இருந்தவன் பலப்படுகிறது. இன்னும் 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 கர்த்தர் பலப்படுத்தி வார்த்தை தந்து பலப்படுத்துறது. அமலேக்கியன் பறித்து வைத்திருக்கிற சுதந்திரத்தை திருப்பிக் கொள்வதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில திருப்பி கொண்டுதான் ஆக வேண்டும்? ஆமென். இந்த அமலேக்கின் பிடியில் இருக்கிற கர்த்தர் எனக்கு தந்த சுதந்திரத்தை நான் திருப்பிக் கொள்வேன் என்று நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென். நல்ல கவனிங்க. இந்த தாவீது பலப்படலைன்னா அந்த கூட்டத்தில் யாரும் ரெடி கிடையாது. உறவுகளுக்கு லிஸ்ட் போட்ட நிறைய இருக்குங்க. இந்த நமக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு நமக்கு எப்போ தெரிய வரும் தெரியுமா? வீட்டில் ஒரு கல்யாணம் கஷ்டம் வரும்போது இல்லை,
கல்யாணம் வரும்போது தெரியும். 100 கார்டு கொஞ்ச நேரத்தில் 200 கார்டு ஆகும். இது இந்த 5 அப்பம் 5000 மாறுது, அது கிடையாது. அந்த 100க்கு திருப்பி பத்தல்ல அப்படியே ஒரு 1000 கார்டு வந்துடும். இதே ஒரு கஷ்டம் வரட்டும், இந்த கிதியோன் டீம்ல ஆள் குறைஞ்சது மாதிரி இவ்வளோ சொந்தக்காரங்க, இவ்வளோ உறவுகள் இருக்கிறாங்க. தாவீதை சுத்தி 600 பேர் இருக்கிறாங்க. தாவீதுக்கு தெரியும், இந்த வீட்டில் நாம் பலப்படலைன்னா யாரும் பலப்பட மாட்டாங்க. இந்த கூட்டத்தில் ஆண்டவரோடு உறவில் இருக்கிறது நான் தான். இது உங்களுக்கு தெரியுதா? இது உங்களுக்கு தெரியுமா? சீஷர்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இயேசு போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார், தெரியுமா? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அதிகாலையில் இருட்டோடு இருட்டா எழுந்து போய் இயேசு போயிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். சீஷர்களை யாராவது மலையிலிருந்து தள்ளிவிட நினைச்சாங்களா? இல்லை, இயேசுவை நினைச்சாங்க. உத்தரவாதம் எடுக்கிறவங்க மேலதான் உலகத்தின் கண் இருக்கும், பிசாசின் கண் இருக்கும். ஆனா தாவீதே, நீ பலப்படலைன்னா அமலேக்கின் கையில் இருக்கிறவன் சுதந்திரத்தை யாராலும் திருப்ப முடியாது. பல முறை அணைய வேண்டிய தீபத்தை அணையாம கொண்டு வந்து இதுவரை காக்க காரணம் உன் சுதந்திரத்தை நீதான் திருப்பி கொள்ளணும். கர்த்தர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நாளைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது நானும் என் பிள்ளைகளும் அமலேக்கு பிடியில் இருக்கக்கூடாது, அமலேக்கு பிடியில் இருக்கக்கூடாது. தாவீது கேட்கிற, ஆண்டவரே நான் போலாமா, நான் பின்தொடர வேண்டுமா கேட்கும் போது, நீ போ, நீ அதை பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்வாய். இப்பொழுது தாவீது புறப்படுகிறான். தாவீது புறப்படும் போது அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 9வது வசனத்துல, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். தாவீதும் அவனோடு இருந்த 600 பேர். யார் அந்த 600 பேர்? தாவீதுக்கு மேல கல்லறிந்தவர்கள். இப்ப தாவீது கிட்ட வார்த்தை கிடைக்கப்பட்டுச்சு. நல்ல கவனிங்க. அந்த இடத்துல இப்ப நான் இருந்தேன்னு வைங்களேன், நான் முதல்ல என்ன செய்வேன் தெரியுமா? அந்த 600 பேரை எப்படியாவது கட் பண்ணணும். தாவீதை பார்த்தீங்களா, கூட கூட்டிட்டு போறான். ஏன்னா எந்த வழியா போகணும்? அமலேக்கின் வழி. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். தாவீது பயணத்தை ஆரம்பிக்கிறான். சுதந்திரிக்கிற போகிறவன் யாரையும் பழிக்க கூடாது, யாரையும் பகைக்க கூடாது. தாவீது எங்க போகிறான்? சுதந்திரிக்க போகிறான். யாரையும் பகைக்க கூடாது. இந்த மாம்ச கிரியைகள் சத்துரு உரிமை பாராட்டும்படியான காரியங்கள். போறது அமலேக்கின் வழியா. நல்ல கவனிங்க. எகிப்திலே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் வளர்ந்தவன் தான் மோசே. இந்த மோசையின் அடையாளம் எப்படி தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தின் மகன். கர்த்தர் அந்த எகிப்தியனாக வளர்ந்த மோசையை கொண்டு ஜனங்களை மீட்பதற்காக கர்த்தர் அந்த அடையாளத்தை அகற்ற அவனை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரார். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வெளியே 40 வருஷம் அவனை டியூன் பண்ணி வெளியே இருந்து அவனை உள்ளே அனுப்புகிறார். ஏன்? உள்ள இருக்கிற எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரணும். நீ உள்ளே இருக்கிறவனாய் வளர்ந்தேன்னா நீயும் 100ல் 1 101 நீ அடிமைப்படுவாயே தவிர உன்னால திருப்ப முடியாது. வெளியே கொண்டு வரார். 40 வயசு வரை எகிப்தியனாய் வளர்ந்த மோசையை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அடுத்த 40 வருடம் எகிப்தியனுக்குரிய எல்லா சாயலையும் அற்று போக பண்ணி கடைசியில் அவன் கையில் வைத்திருந்த கோல், அந்த கோலையும் கீழே போட வச்சுட்டாங்க. கோலை யார் வச்சிருப்பாங்கன்னா அந்த காலத்து முறைமையின்படி ஒன்று பரதேசிகள் வைத்திருப்பாங்க, இன்னொன்று மேய்ப்பர்கள் வைத்திருப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே கோத்திரத்தில் இருந்து திருமணம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவர்கள் அந்த கோத்திரத்தின் மேன்மையாக. இப்போ லேவி கோத்திரத்திலிருந்து ஒருத்தங்க பென்யமீன் கோத்திரத்திலிருந்து ஒரு ஆளை திருமணம் பண்ணியிருந்தா அவங்க இந்த கோலை வைக்க மாட்டாங்களாம். சரித்திரம் இப்படி சொல்லுகிறது. இது ஒரே லேவி கோத்திரத்திலிருந்து ஒருவன் போய் லேவி கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் யாரு? மோசஸ். அப்போ கோத்திர பெருமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எகிப்தியன் வைத்திருப்பான். மந்திரவாதிகள் கையில் என்ன வச்சிருந்தாங்க? கோல். ஏன்னா அவங்க சகல சாஸ்திரங்களை கற்றவர்கள்.
அப்போ அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கடைசியில மோசே கையில இந்த கோல் பல அடையாளங்களை மோசைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும். இவன் எகிப்தின் சாஸ்திரங்களை கற்றவன், இவன் லேவி கோத்திரத்தான், இவன் எல்லாத்தையும் படித்தவன், இவன் மேய்ப்பன், இவன் பரதேசி. ஆண்டவர் மொத்தமா கீழே போட்டுட்டார். கீழே போட்டாச்சு. அடுத்து எடுக்கிறார். அதுக்கு பேர் தேவனுடைய கோல். என்னுடையது என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை அடையாளங்களை கீழே போட்டுவிட்டு அவர் எனக்கு தருகிற அடையாளத்தை பிடித்துக் கொண்டு நான் போவேனானால் நான் சகலத்தையும் 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 திருப்பிக் கொள்வேன். ஆமே. தாவீது புறப்படும் போது 600 பேர் கல் எடுத்தாங்க. இப்படி பார்த்துட்டு யாரையும் பகைக்கலங்க, யாரையும் பகைக்கல. அமலேக்கின் கையில சுதந்திரம் இருக்கு. நோக்கம் அதுவாக மட்டும்தான் இருக்க வேண்டும். நோக்கத்தை மட்டும் மாத்திராதீங்க. நோக்கத்தை மாத்தினாலே நம்முடைய சுதந்திரம் சத்துருவின் கையிலிருந்து பறிக்க முடியாது. முன்னாடி பின்னாடி ரைட்ல லெஃப்ட்ல நிறைய அந்நிய சத்தங்கள் காதுல விழும். சவுல பாத்தீங்களா, 40 நாள் கோலியாத் வந்து நின்று தன் தேவர்களின் நாமங்களை சொல்லி இஸ்ரவேலின் சேனையை கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறான். இது அவனுக்கு காதுல விழல. தாவீதை பத்தி ஸ்திரீகள் புகழ்ந்து பாடிட்டாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது அவனால தாங்க முடியல. உன் எதிரி பேசினது உன்னை பாதிக்கல, ஆனா உன் கூட இருக்கிறவன ஒரு ஆள் புகழ்ந்தது உனக்கு கஷ்டமா இருக்குன்னா உன் ஃபோக்கஸ் மாறிட்டு. சவுலே, இது ரொம்ப ஆபத்து. எப்படி ஆபத்தா மாறிச்சு? இவன் ஃபோக்கஸை மாறி யாரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் தெரியுமா? தாவீத. இவன் இருந்தா பிரச்சனை, இவன் இருந்தா பிரச்சனை, இவன் இருந்தா பிரச்சனை, இவன் இருந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு பெலிஸ்தியன் மேல எரிய வேண்டிய ஈட்டிய தாவீது மேலேயே எரிஞ்சிட்டு இருந்தான். பார்த்தாலே எறிவான். இப்படி எரிந்துட்டு இருந்தான். சத்துரு உள்ளே புகுந்து சவுல அம்பெய்து கொண்டு விட்டான். ஃபோக்கஸ் மாறினா அமலேக்கன் வந்து கை போடுவது, பெலிஸ்தியன் வந்து கை போடுவது எளிதாய் மாறிவிடும். தாவீதை பார்த்தீர்களா? யுத்த களத்துக்குள்ளே போகிறான். தாவீதுடைய ஃபோக்கஸை மாற்ற முதல்ல இடைப்பட்டது தாவீதுக்கு அண்ணன் வந்து நின்று. தாவீது எதுல கவனம் செலுத்துறான்னா, ஆமே இவனை கொன்ன என்ன கிடைக்கும்? ஏன்னா தேவனுடைய நாமத்தை சேனையை தூஷித்தது தாவீதால தாங்க முடியல. நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன், அவங்களை யாராவது ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? தாங்கவே முடியாது. நம்மளால சகிக்க. தாவீதுக்கு அங்க நெஞ்செல்லாம் கொதிக்குது, துடிக்குது. என்ன கிடைக்கும்? இப்படி இருக்கும்போது தான் தாவீதின் சகோதரன் எலியாப் அதை கேட்டு தாவீதின் இடத்துல வரான். உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் உன் துணிகரத்தையும் நான் அறிவேன். தாவீது அதை மைண்ட் பண்ணல. ஃபோக்கஸ் கோலியாத் மேலேயே தான் இருக்கிறது. என்ன பேச்சுங்க? ஆமே, உன் துணிகரத்தை அறிவேன், உன் அகங்காரம் உள்ளவன். அந்த கொஞ்சம் ஆட யார்கிட்ட விட்டுட்டு வந்த? ஃபோக்கஸ் மாறல. ஃபோக்கஸ் மாறாததுனால ஒரே கல்லால கோலியாத்தை அடிக்க முடிஞ்சது. ஃபோக்கஸ் மாறி இருந்தா வண்டியா கல்லை இறக்கி போட்டாலும் ஒரு கல்லு கூட கோலியாத்து மேல படாது. கோலியாத் அங்க நிப்பா, நம்ம வேற எங்கேயோ குறி பார்த்துட்டு அப்படியே குறி பார்க்கும் போது எலியாப் சொல்லுவான், உன் அகங்காரம் தெரியும், கோலியாத்தை காணாது. எத்தனை கல்லு! நானும் பல வருஷமா இயேசுவின் நாமத்திலே போ. எங்க கோலியாத்து எங்கேயோ நிக்கிறான். நிறைய ஃபோக்கஸ். நீங்க சோமன உட்காரும் போது உங்க ஃபோக்கஸை மாத்துறதுக்கு சில சத்தங்கள் வரும் தெரியுமா? நீங்க உபவாசிக்கணும் நினைக்கும் போது உங்க ஃபோக்கஸை மாத்துறதுக்கு சத்தங்கள் வரும் தெரியுமா? தாவீது எடுத்தது 5 கல். ஃபோக்கஸ் கரெக்டா இருந்ததுனால பயன்படுத்தினது ஒரே கல். பல ஆண்டுகளா நான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன். வீட்டு எல்லையை விட்டு அமலேக்கன் போக மாட்டேங்கிறான். பல ஆண்டுகளா ஜெபம் பண்ணி பார்க்கிறேன். எந்த சத்தம் காதுல விழுது? அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இப்படி பார்த்துறாங்க, அவங்க என்ன பார்த்து லைட்டா சிரிச்சாங்க. நேற்று சிரிக்கும் போது 32 பல்லும் தெரிஞ்சது, இன்னைக்கு சிரிக்கும் போது 1.5 பல்லு தான் தெரியுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபோக்கஸ் மாறுறதுனால ஒரே கல்லு, பாக்கெட் ஃபுல்லா கல்லு.
இப்படி நடக்க வேண்டிய ஆளு இப்போ இப்படி நடக்குது. ஏன்னா நாங்க நிறைய ஜெபம் பண்ணி ஆமென். அது இவங்க நான் வர்றது வர சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்ததும் சிரிப்ப காணல. ஆமா, அதுக்கு பார்வை நேரம் மாதிரி சிரிப்புக்கு ஒரு நேரம் உண்டு. ஏங்க தாவீது கேட்காத நிந்தையா? ஏன்னா தாவீது இப்போ பார்க்க வேண்டியது கூட இருக்கிறவங்க கையில இருக்கிற கல்லை அல்ல, சத்துரு கையில இருக்கிற என் சுதந்திரம். சத்துரு கையில இருக்கிற என் சுதந்திரம். ஆமென், ஆமென். எங்க நாம் அனுபவிக்க வேண்டிய சுதந்திரம் கையில இருக்காங்க. இருக்குதா? நம்ம கையில இருக்குதா? நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறாங்களா? பிள்ளைகள் நமக்கு தந்த சுதந்திரம் அல்லவா? ஆமே. எதிர்பார்க்காததுதான் நடந்தது. தாவீது சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஓகே, நடந்துட்டு நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் அப்படிதான் இல்ல. தாவீதே பலப்பட்டு தான் ஆகணும், பலப்பட்டு தான் ஆகணும், பலப்பட்டு தான் ஆகணும். இன்னும் 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 இந்த மரத்துக்கு பரலோகம் கிருபைங்கிற தண்ணீர் ஊற்றுகிறது என்றால், இன்னும் கிருபைங்கிற இந்த மரத்தை வெட்டி போடாம, இன்னும் இந்த மரத்தை வெட்டி போடாம கிருபையின் தண்ணீர் ஊற்றுகிறார் என்றால், உன்னை கொண்டு கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். ஒருவரையும் பழிக்காதீங்க. நம்ம சண்டை போடுறதெல்லாம் யாருன்னு பாருங்க. நம்ம கூட இருக்கிறவங்க கூட இருக்கவங்க கூட சண்டை போடுறதுனால சாத்தான் கூட ஃபைட் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லாம ஜாலியா வந்து விளையாடிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆமென். எத்தனை கல் எறிஞ்சிட்டோம். இயேசு நாமத்துல போ, இயேசு நாமத்துல போ. எங்க போறதுக்கு? நம்ம ஃபோக்கஸ் எங்கேயோ வச்சுட்டு. ஆமென். ஏன் சுதந்திரம்? கர்த்தர் எனக்கு தந்த சுதந்திரம் நான் அனுபவிக்கும்படி. ஆமென். நோக்கத்தை மாற்றாதீங்க. அடுத்த வார்த்தை, அது 9வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். அங்கே சிலர். அப்போ வார்த்தை என்னதான் இருந்தாலும் பயணிக்கிற பாதையில் என்ன வரும்? தடை வரும். நம்ம பிரச்சனை என்னன்னா, சமூகத்திலிருந்து பலப்படுகிறோம், சமுதாயத்தில் போய் தளருகிறோம். இதான் கரெக்ட். இங்கே இருக்கும்போது இன்னைக்கு போய் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அடுத்த ஆராதனைக்கு வந்து சாட்சி சொல்லுன்னு போவோம். சின்ன பேசுவோர் ஆற்றண்டையில் வந்தபோது தளர்ந்துட்டாங்க. நீங்கள் இது தளர்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் முயற்சி பண்ணி முடியாமல் தளர்ந்தவர்கள் அல்ல. தடையை பார்த்ததுமே இது அவ்வளோதான், இது நடக்காது, இது முடியாது. சில பார்த்துருக்கீங்களா, கூட இருந்து ஒரு காரியத்தை சொல்லும் போதே அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. சொல்லி முடிக்க முடியல. நம்ம இதை இப்படி செய்வோம். உண்மையில் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட போது கர்த்தருக்கு நல்ல மகிமை, சந்தோஷம், நன்றி செலுத்தினாலும் எனக்குள்ள அப்படின்ட்டு இருந்துச்சு. எது நினச்சேன்னா, இது கட்டுறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே ஒரு முந்தைய ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஒரு 25-30 பேர் ஒரு நாள் நல்ல ஞாபகம் இருக்குது. அதில் இருக்கிறாங்க. அதில் வயசான ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா இருந்துட்டு, இந்த சர்ச் இப்படி இருக்கும், இதில் ஏசி வரும். நான் அந்த சைடில் இருந்துட்டு, என்னப்பா பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள், இதில் நடக்கக்கூடியதா? ஆமாம், இதில் நடக்கக்கூடியதா? அது லிஃப்ட் வரும், எல்லாரும் மேலேருந்து ஆராதிப்பாங்க. நான் மீட்டிங் முடித்து எங்கள் அப்பா ரூமில் போய், அப்பா சும்மா இதெல்லாம் சொல்லாது, பாதி பேர் உறங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் யார்கிட்டப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க? எங்க அப்பா என்னெல்லாம் சொன்னாங்களோ அது ஒவ்வொன்றா நடக்கும்போது வெளியே நம்ம சிரிச்சுட்டு பிரைஸ்லாம் உள்ள ஓங்கி நெஞ்சில் அடிக்கணும்னு தோணும். தரிசனம் இருக்கா, வார்த்தை இருக்கா, தடை விஷயம் கிடையாது. சமூகத்தில் விடை கிடைத்தவனுக்கு சமுதாயத்தில் இருக்கிற தடை ஒரு விஷயமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து
பிடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் ஏசையா நிறைவேற்றி. ஆமென். தடை வரும், ஆனால் தடைபடாது. தடை வரும். சீயோன் கோட்டையை பிடிக்கணும்னு தாவீது புறப்படும் போது எல்லாரும் சொன்னாங்க, அங்க இருக்கிற சப்பானிகளே உங்களை தடுப்பாங்க. பைபிள் சொல்லுகிறது ஆனாலும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆனாலும். எல்லாரும் சொல்லுங்க, தடை வந்தது. தடை வந்துச்சா? 2023 தடை வந்தது. ஆனாலும் தடையை தாண்டி இந்த 2024 கர்த்தர் காண செய்தது போல என் வாழ்க்கை பயணத்திலே வருகிற தடைகளை கர்த்தர் தாண்ட பண்ணி. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் தடையை தகர்த்து நடத்துகிறவர் மாத்திரமல்ல, தடையை தாண்ட பண்ணி. சில நேரத்தில் தடையை உடைப்பார், சில நேரத்தில் தடையை தொடவே மாட்டார், நம்மளை தொடுவார். அப்படி ஆண்டவர் அதை தொடுங்க, வெயிட் பண்ணு அப்படி தூக்கி. தாவீது எப்படி சுதந்திரிக்க வச்சார் தெரியுமா? தாவீது சொல்ற, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீதை தாண்ட வைத்து சுதந்திரிக்க வைத்தார். சாமுவேல் எப்படி சுதந்திரிக்க வைத்தார் தெரியுமா? அதோனியா பட்சேபாளிடத்தில் சொல்லுகிறான், ராஜ்யபாரம் என்னுடையதாக இருந்தது, ஆனால் அது என்னை தாண்டி என் சகோதரன் வசமாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. தாவீதை தாண்ட வச்சு பிடிக்க வச்சார், சாலமோனை தாண்ட வைக்கல, நன்மையை தாண்ட வச்சார். சாலமோன் பிடிச்சுக்கோ. ஆமென். தடை ஆண்டவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அவர் எப்படி கொண்டு போகிறாரோ அப்படி பயணிக்க ரெடி ஆயிரணும். இவர் தடையை இப்போ தகப்பாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை அப்படி தூக்கிடுவார், தூக்கி கொண்டு போவார். இவர் இப்போ தூக்குவார்னு பார்த்துட்டு இருக்கும்போது தடையை கட்ட 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 கடன்னு உடைப்பார். ஒரு சூழ்நிலையை விட்டு உங்களை கர்த்தர் இன்னும் லிஃப்ட் பண்ணல, தூக்கல, அந்த சூழ்நிலை உங்களை வளர்றதுக்கு தடையா இருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க, அவர் உங்களை தூக்கி கொண்டு போக மாட்டார். அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். 600 பேராக புறப்பட்டார்கள், அதுல 200 பேர் நின்று போனார்கள். கர்த்தர் எழுத வைத்த காரியங்களை அப்படியே சொல்லுகிறேன். இன்று உடன் இருப்பவர்கள் என்றும் இருப்பார்கள் என்று நம்பிராதீங்க. இன்னைக்கு கூட இருக்கிறவங்க என்னைக்குமே இருப்பாங்க. இந்த பிரதர் இருந்தா எல்லாத்தையும் நமக்கு அவங்களே பார்த்துருவாங்க, இந்த சிஸ்டர் இருந்தா. இன்னைக்கு கூட இருக்கிறவங்க என்றும் கூட இருப்பாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இயேசுவோடு இருந்தவர்கள் சீஷர்கள். மலையில் போனாலும் 3 பேராவது கூட போயிடுவாங்க, கடல்ல போனாலும் 3 பேராவது கூட போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்து சூழ்ந்திருந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எல்லாம் என்னை விட்டு விட்டு போகும் காலம் வரும். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, ஆகிலும் நான் தனித்திறேன், பிதா என்னோட இருக்கிறார். இதுதான் ரியாலிட்டி. லைஃபோட ரியாலிட்டியை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சிலர் அன்பை வைத்து போவார்கள், சிலர் அம்புனால குத்திட்டு போவாங்க. யாரும் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் உங்கள் வாழ்க்கை பயணத்தை திரும்பி பாருங்க. நமக்கு அருமையான எத்தனை பேர் நம்ம கூட இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறாங்களா? நம்மோடு பயணத்தை துவங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்களா? இல்லை. இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்க, இல்லை. ஆனால் ஒரு கேரண்டி, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அதுதான் தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். காரணம், அவருக்கு மட்டுமே உரிய நாமம் என்ன தெரியுமா? ஆதியும் அந்தமும். மீதியெல்லாம் ஆதியும் பாதியும். அதாவது ஆரம்பத்தில் கூட இருப்பாங்க, பாதியில் ஆதியும் அந்தமும் உள்ளவர் ஒரே ஒருவர் மட்டும்தான். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் ஒரே ஒருவர் மட்டும்தான். அதனால வாழ்க்கை பயணத்தில் மலை போல நம்பி இருக்கிறவங்க சில நேரத்தில் விலகுவாங்க. பர்வதங்கள் நிலை பெயரும். ஒரு தேவ பிள்ளை தொலைந்துடக்கூடாது, கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் சொல்றேன், யாரையும் பகைச்சிடாதீங்க, ஒருவரையும் பழிக்காதீங்க. காரணம், நம்ம அமலேக்கின் கையில் இருக்கிற சுதந்திரத்தை பறிக்கும்படியாக போகிறோம், திருப்பும்படியாக போகிறோம். எவ்வளவு கேர்ஃபுல்லாக திருப்பணும் தெரியுமா? சிங்கத்தின் வாயிலிருந்து தாவீது கர்த்தர் ஆட்டுக்குட்டியை எடுக்க வைத்தார்.
அப்போ பற்களுக்கு இடையில கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ணு, டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. பற்களுக்கு இடையில இருக்கிற ஆட்டுக்குட்டியை கேர்ஃபுல்லாக எடுக்கலைன்னா இதுக்கு சிங்கமே சாப்பிட்டு கொஞ்சம் கௌரவமாவது இருக்கும். ஏன்னா பல்லுக்கு இடையில மாட்டிட்டு ஆடு. அப்போ அந்த வாயை கிழிச்சு ஆட்டுக்குட்டியை எடுக்கணும். எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் பறிக்க போறேன் சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்த பாதி எங்க கிடைச்சது வரைக்கும் அப்படி இல்லை. ஒன்றும் குறையாமல் ஆமென். ஊழியத்துக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு பெரியவங்க ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, நம்ம பாம்பு அடிக்கிறதெல்லாம் சரி, கோல் உடையக்கூடாது அப்படின்ட்டார். ஆமென். அதாவது சத்துரு அடிக்கணும், நமக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. நமக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், நமக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. பாம்பும் சத்து, இது சிம்சோன மாதிரி அவனையும் கொன்னு. கர்த்தர் நமக்கு தந்த சுதந்திரம், கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம். உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் காலையிலேருந்து நைட் வரை பிரயாசப்படுறேன், சத்துரு வந்து அதை பறித்து கொண்டு போறான்னா நான் அலர்ட் ஆக வேண்டாமா? நான் ரெடியாக வேண்டாமா? நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. யாரையும் பகைக்க போறான். 200 பேர் நிக்கிறான். தாவீது அந்த 200 பேரையும் பகைக்கல, புறப்படுகிறான். போகிற வழியில் நீங்க வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா தெரியும், ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரன் கைவிடப்பட்ட நிலையில் கிடக்கிறான். அவனை கூப்பிட்டு கேட்கும்போது சொல்றாங்க, நாங்க தான் சிக்கலாகல அக்கினியினால சுட்டரித்தோம் என்று. உடனே அங்கேயே அவனுக்கு கல்ற கட்டல தாவீது. அவன் தளர்ந்து இருக்கிறான். அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிறான். தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்கிறான். ஏன்னா யார் அடிக்க போறோம்? அமலேக்கியன் அடிக்க போறோம். தீமை நற்கிரியை, அதாவது பயணிக்கிற பாதை ரொம்ப முக்கியம். சபையே வாக்குத்தத்தம் இருக்கிறது, நம்மை கொண்டுதான் செய்வேன் என்கிறார். அதை நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். பள்ளிக்கு பள்ளி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்கிற நிலையில் நாம் பயணித்து விட்டு, கர்த்தர் எனக்கு தருவேன் என்று சொன்னீரே, நான் எழுப்புதலை காண்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவர் சொன்னார், நீ யாப்பா பேசுற? என்னெல்லாம் சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க. நான் சொன்னேன். நீ எப்படி டிராவல் பண்ற? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களே, ஆனால் உங்களுக்கும் ஆயக்காரருக்கும் என்ன வித்தியாசம் தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். நன்மை செய்கிறான். நாம் பயணிக்கிற பாதை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் வழியில போய் அவனிடத்திலிருந்து பறித்து கொண்டு திரும்ப வரணும். கரை படுத்துகிற, சத்துரு உரிமை பாராட்டுகிற எந்த மாம்ச கிரியைக்கும் இடம் கொடாதபடிக்கு வாக்குத்தத்தம் உடையவன் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த இடத்துல நம்முடைய நியாயம், நமக்கு நிறைய நியாயங்கள் உண்டு. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நம்ம உடனே நம்ம நியாயத்தை தான் எடுத்து வைப்போம். இல்லை, நம்மை தேவன் சுதந்திரிக்கும். அந்த 600 பேர் நடுவில் தாவீது, உன் கையில் அந்த கீயை நான் கொடுக்குறேன், உன் கையில் அந்த அதிகாரத்தை நான் கொடுக்குறேன், உன் கையில் அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறேன். அந்த 600 பேர் ஒன்றை பகைக்கட்டும், நீ அந்த 600 பேரை பகைச்சிடாத. ஒன்றை ஒதுக்கட்டும், நீ ஒதுக்கிறாத. ஒன்றை தனிமைப்படுத்தட்டும், நீ தனிமைப்படுத்திடாத. ஒன்னை நிந்திக்கட்டும், நீ நிந்திச்சிடாத. ஒன்னை காயப்படுத்தட்டும், நீ காயப்படுத்திடாத. உனக்கு அவங்க விலகி போகட்டும், நீ எப்படி விலகி போகாத. உனக்கு எதிராக அவங்க கல் எடுக்கட்டும், நீ கல் எடுத்துடாத. காரணம், நீ வார்த்தையுடையவன், வார்த்தையுடையவன். இதுல கவனம் செலுத்து. அவங்க கையில் இருக்கிற கல்லை பார்க்காத, சத்துரு கையில் இருக்கிற உன் சுதந்திரத்தை பார். நீ பின்தொட, சகலத்தையும் திருப்பி கொள்வாய். தாவீது இதுல போக்கஸ் பண்ணி ஆமென் பின்தொடர்ந்தான். வேதம் சொல்லுகிறது 30:19, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க.
ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கைகளை உயர்த்தி ஹalleluya. இது நம்முடைய சாட்சியாகட்டும். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் பயணிக்கிற பாதையை குறித்து கவனம் செலுத்த பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார். நம்ம வாக்குத்தத்தெல்லாம் இருக்குங்க, ஆனாலும் கூட இருக்கிறவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மனம் வெறுக்க ஆரம்பிக்கிறது. நம்ம டிலே பண்ண சத்துரு கையில் இருக்கிற நம்முடைய சுதந்திரம் என்ன பாடுபடுதோ. ஆமே. இங்க மோசே தாமதிக்க எகிப்தில் கூக்குரல் கேட்டுட்டே இருக்கு. ஆமே. கர்த்தர் கோபம் வந்து கோபம் கொண்டாராம். ஆமே. இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன், நான் என் கடினத்தில் இப்படிதான் இருப்பேன். நம்ம சுதந்திரம் சரண்டர் பண்ணிரும், ஒப்புரவாகும். நோக்கத்தை மாத்திராதீங்க. நானும் என் யோசுவா தன் முதிர் வயதிலே நானும் என் வீட்டாரும் வென்றார் அப்படி சொல்றாரு. நோக்கம் உறுதியா இருக்கட்டும். யாரும் என்னவும் பேசிட்டு போட்டோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம் சத்துரு கையில் இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு விஷய கண்களை மூடி நம்ம செபித்து முடிக்க போகிறோம். உங்க வலது கரத்தை உயர்த்தி என்னை நேர்வழிப்படுத்துங்க ஆண்டவரே, என் இருதயத்தை நேராக்குங்கப்பா. ஆண்டவர், நீர் எனக்கு தந்த சுதந்திரம் சத்துரு கையில் இருக்கக்கூடாது, அமலேக்கின் கையில் இருக்கக்கூடாது. கர்த்தாவே, கிருபை செய்வீராக. சத்துரு பறிக்க கூடாது. தாவீதை பலப்படுத்தினவரே, சகலத்தை திருப்பிக் கொள்ளும்படிக்கு என்னை பலப்படுத்துங்கப்பா. ஒரு நிமிஷம் மனதார ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்து நிலையில் இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவ சமூகத்தில் இப்பொழுது கிருபையை கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பறிக்கப்பட்ட, நஷ்டப்பட்ட, தடுக்கப்பட்ட அத்தனையும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் பலப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எனக்கு நீர் தந்த சுதந்திரம் அமலேக்கின் கையில் இருக்க கூடாது, பெலிஸ்தியன் பிடியில் இருக்க கூடாது, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்க கூடாது, பாபிலோன்ல இருக்க கூடாது. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே சீயோன் பர்வதத்திலே ஆமென் பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா. பாதையை சீராக்குவீராக, செம்மையாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படியே கரங்களை உயர்த்தி, தகப்பனே நீங்க நடத்துங்க. உங்க கிருபை இல்லைன்னா எங்களால எதையுமே திருப்ப முடியாது ஆண்டவரே. இந்த ஆண்டு திருப்பணும். ஆமென். அப்படியே கைகளை உயர்த்திவார். எந்த காரியம் சத்துருப்படியில் இருக்கிறது போல நீங்க ஃபீல் பண்றீங்க, இப்ப அதுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Thank you Holy Spirit. Thank you Father. ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில அப்பா என்னென்ன காரியங்கள், ஒருவேளை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்க உண்டு, புருஷனுக்காக ஜெபிக்கிறவங்க உண்டு, மனைவிக்காக ஜெபிக்கிறவங்க உண்டு, சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறவங்க உண்டு, ஆமென், சொந்தங்களுக்காக ஜெபிக்கிறவங்க உண்டு, பெற்றோருக்காக ஜெபிக்கிறவங்க உண்டு. ஆண்டவரே, இழந்து போகாதபடிக்கு, இழந்து போனதையும் தேட ரட்சிக்க வந்தவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருப்பிக் கொள்ளும்படிக்கு அதிகாரப்படுத்துவீராக. நீர் இப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமை பாடி துதித்து ஆராதித்து செபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இந்த நாளில் எங்களோட திட்டமும் தெளிவுமாய் பேசின இப்படி அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். சகலத்தை திருப்பிக் கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கு அனுகிரகம் செய்யும். மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.